செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து லெவல்ஸ்களுமே என்னுடைய தனிப்பட்ட சொந்த கருத்தாகும். இந்த வீடியோ மூலமாக நான் யாரையும் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. இந்த காணொளி அறிவு பகிர்தலுக்காக மட்டுமே. கண்டிப்பாக ட்ரேடிங்கில் 100% பண இழப்பு அபாயம் உள்ளது. அதனால் மார்க்கெட்டின் நிலை அறிந்து ட்ரேடிங் நாலேஜுடன் ட்ரேடிங் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மண்டே நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி மற்றும் மண்டே எக்ஸ்பைரிக்கு உண்டான மிட் கேப் நிஃப்டியோட லெவல்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர எந்த ஒரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் பார்க்க முடியும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். மண்டே நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டியில் எந்த ரேஞ்சிலேருந்து ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி ஸ்டார்ட் ஆகும், அதே மாதிரி எந்த ரேஞ்சிலேருந்து ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ரேலி ஸ்டார்ட் ஆகும், அப் டு அந்த ரேலி எது வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும், ஓஐ டேட்டா டீடைல்டு அனாலிசிஸ், மண்டே இண்டிவிஜுவலாக எந்தெந்த இண்டிசஸில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், பிரேக் அவுட் எந்த சைடு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், மண்டே வீக்லி எக்ஸ்பைரி மிட் கேப் நிஃப்டியில் 0 to 0 நான் எந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷன் எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ லிங்க்கை பயன்படுத்தி ஜாயின் ஆகிக்கங்க. லைவில் என்னோட அனாலிசிஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் மற்றும் ஓஏ டேட்டா அப்டேட்ஸ் இண்டிசஸ் ரேஞ்சஸோட நம்ம உடனுக்குடன் கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம குரூப்பில் இருக்க மெம்பர்ஸ்லாம் அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வாங்க டாபிக் போகலாம். ஸோ மண்டே நம்ம மார்க்கெட்டுக்கு உண்டான ரேஞ்சஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃப்ரைடே நம்மளோட ப்ரிடிக்ஷனில் மூவ்மெண்ட் எப்படி இருந்துச்சு, அதை நம்ம எப்படி அனலைஸ் பண்ணோம்னு ஒரு சின்ன கிளிப் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மண்டேக்கு உண்டான லெவல்ஸை பார்த்துருவோம். வாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்மளோட ப்ரீமியம் டெலகிராம் குரூப்பில் என்னோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷனை கொடுத்துருந்தோம். ஸோ ப்ரீமியம் டெலகிராம் குரூப் அப்படின்றது வேறு ஒன்றும் கிடையாது. நம்மளுடைய காமன் டெலகிராம் குரூப்போட லிங்க்கை தான் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா இண்டிசஸ் ரிலேட்டடாக இண்டிசஸோட ரேஞ்சஸ் மற்றும் ஓஏ டேட்டா அப்டேட்ஸ்னு இண்டிசஸ் ரிலேட்டடாக உள்ள நம்மளோட ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்மளுடைய காமன் டெலகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணுறோம். ஸோ நம்மளுடைய ப்ரீமியம் டெலகிராம் குரூப்பில் இஓடியில் நம்ம எப்படி இண்டிசஸ் அனலைஸ் பண்ணுறோமோ ஸோ அதே மாதிரி இஓடியில் ஸ்ட்ரைக்ஸ் அனலைஸ் பண்ணி எந்த ஸ்ட்ரைக்கில் நான் எவ்வளோ பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், நான் எவ்வளோ ஸ்டாப் லாஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், நான் எவ்வளோ டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷனை எவ்ரி ட்ரேடிங் டே இயர்லி மார்னிங் 6 to 7:30 எல்லாமே நம்மளோட ப்ரீமியம் டெலகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணுறோம். ஸோ நார்மல் ரெகுலர் ப்ரிடிக்ஷன்ஸாக நம்மளுடைய நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி ஸ்ட்ரைக் ப்ரிடிக்ஷன்ஸ், அதே மாதிரி வீடியோஸில் நம்ம சொல்கிறோம் இல்லையா 0 to 0 ரேஞ்ச் ஸ்ட்ரைக்ஸ். ஸோ அந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்ஸில் நான் எவ்வளோ பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், எவ்வளோ டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், எவ்வளோ மேக்ஸி டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷனையும் 0 to 0 ப்ரிடிக்ஷனையும் இயர்லி மார்னிங் 6:30 7:30. ஸோ ஓவராலாக ரெகுலர் ஸ்ட்ரைக் ப்ரிடிக்ஷன் மற்றும் 0 to 0 ஸ்ட்ரைக் ப்ரிடிக்ஷன் ரெண்டையுமே நம்ம ட்ரேடிங் டேவோட இயர்லி மார்னிங் 6 to 7:30 எல்லாமே நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் அப்டேட் பண்ணுறோம். ஸோ நம்ம கால் புட் ரெண்டு சைடுமே நம்மளோட ப்ரிடிக்ஷன் அப்டேட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இன்றைக்கி கால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமா புட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமா அப்படின்றத நம்மளோட ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் முடிஞ்சு நம்ம மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது 9:10 9:15 நான் எந்த சைடில் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், காலா புட்டா அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷனையும் நம்ம இயர்லி மார்னிங் கொடுத்த ப்ரிடிக்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ அதில் 4 டார்கெட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதில் எந்த டார்கெட் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்றதையும் நம்ம மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே கொடுத்துருவோம். ஸோ இப்போ இதில் நிஃப்டி பேங்க்கில் நம்மளுக்கு வந்திருந்தது பார்த்தோம் அப்படின்னா 9:10 அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ 100 to 120 பையிங் சப்போர்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கேருந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தது மிட் ரேஞ்ச் வரைக்கும் போகணும், அதாவது 180 வரைக்கும். ஸோ நியர் டு தேர்ட் டார்கெட்ன்றது நம்மளுக்கு 178 இருக்கு இல்லையா. ஸோ 180 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குன்னு வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி நிஃப்டி 50ல் நம்மளுக்கு ரெண்டு சைடுமே இங்கே டார்கெட் வந்துருந்துச்சு. ஸோ புட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஆவரேஜ் ஹைன்றது 138. ஸோ இதை நம்ம எப்படி ப்ரிடிக்ட் பண்ணோம் அப்படின்றத சார்ட்டில் நம்ம காட்டுற மூவ்மெண்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத. ஸோ நம்மளுக்கு நிஃப்டியில் ரெண்டு சைட்லையுமே மூவ்மெண்ட் இருந்துச்சு இல்லையா. ஸோ அதனால் நம்ம காலையில் 9:13 அதையும் கொடுத்துருந்தோம். மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கேப் டவுனில் ஓப்பன் ஆகிருக்கிறதுனால புட் சைடில் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் டார்கெட் நம்மளுக்கு வந்திருக்கு இல்லையா, எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் டார்கெட் அந்த டார்கெட்டை ரீச் பண்ணிவிட்டு அங்கேருந்து ரிஜெக்ட் ஆனால் மட்டும் நம்ம கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். இல்லைனா புட் சைடில் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்றதையும் நம்ம மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி 9:13 நம்ம கொடுத்துருந்தோம் நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில். நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னா நம்மளோட காமன் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி அதன் மூலமாக நம்மளுக்கு டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது எப்படின்றத நம்ம கைட் பண்ணுவோம். ஸோ திருப்பி சொல்லிக்கிறோம், நம்ம எந்த ஒரு கால் சர்வீஸும் பண்ணுறதில்ல. இஓடியில் நம்ம இண்டிசஸ் எப்படி அனலைஸ் பண்ணுறோமோ ஸோ அதே மாதிரி நம்ம ஸ்ட்ரைக்ஸ் அனலைஸ் பண்ணி என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ப்ரிடிக்ஷனை தான் நான் அதில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ என்னோட ப்ரிடிக்ஷன்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அங்கே ஸ்ட்ரைக்ஸில் மூவ்மெண்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டி 48,400 நம்ம பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தது 100 to 120
காலையில் இங்கே வந்து நம்மளுக்கு 100ல் இங்கே சப்போர்ட் எடுத்திருந்தாங்க. நம்ம வச்சுருக்கிறது ஒரே ஒரு கண்டிஷன் தான், கால் புட். இதில் புட்டில் சப்போர்ட் எடுக்கும்போது நம்மளுக்கு காலில் ஒன்று பையிங்கை பிரேக் பண்ணி கீழே வரணும், அப்படி இல்லைனா ஆல்ரெடி பையிங் ரேஞ்சுக்கு கீழே தான் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கணும். ஸோ இங்கே சப்போர்ட் எடுக்கிறாங்க, இங்கே ஆல்ரெடி பையிங்க்கு கீழே தான் இருக்காங்க. ஸோ இங்கேருந்து நம்ம எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் டார்கெட் 180. ஸோ பார்த்தோம் அப்படின்னா மேலே போயிருக்கிறது 194 வரைக்கும். ஸோ காலையிலே நம்மளோட டார்கெட் இங்கே ரீச் பண்ணிட்டாங்க. அகைன் இங்கேருந்து ஒரு டவுன் சைடு திருப்பி வந்தவங்க நம்மளோட பையிங் $100 சப்போர்ட் எடுத்துகிட்டு பையிங்கோட லோவில் சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மேலே போயிருந்தது $174. ஸோ இங்கே சப்போர்ட் எடுக்கும் போதும் நம்மளுக்கு கண்டிஷன் இங்கே அப்ளிகபிள் ஆகுது. ஸோ இந்த மூமெண்ட்டில் இவங்க போயிருந்தது 174. ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி, 2த்துலேயும் நல்ல ஒரு மூமெண்ட் போயிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி 48,000 புட்டில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு காலையிலே $50 இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருந்தது பார்த்தோம் அப்படின்னா $86. நம்மளுக்கான எக்ஸ்பெக்டேஷன் $119. ஆனால் இவங்க போயிருந்தது $86. அகைன் நம்மளோட ஸ்டாப் லாஸில் சப்போர்ட் எடுத்தால் போயிருந்தாங்க. ஸோ கேப் டவுன் ஸ்ட்ரைக்கில் நம்மளுக்கு ஒரு மூமெண்ட் தான் கிடச்சிருந்துச்சு. நிஃப்டி 50ல் பார்த்தோம் அப்படின்னா 22,650 PE. நம்ம பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தது $80 $90. ஸோ அவங்க காலையில் நம்மளுக்கு வந்திருந்து பார்த்தோம் அப்படின்னா லோ $91 வரைக்கும் ஒரு $1 ரேஞ்சில் பாசிட்டிவில் ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருந்தாங்க. மேலே போயிருந்த ஹை பார்த்தோம் அப்படின்னா $133. அகைன் இந்த ரேஞ்சில் வந்து நம்மளோட பையிங்கில் இங்கே சப்போர்ட் எடுக்கிறாங்க $90. ஸோ செகண்ட் மூமெண்ட்டில் இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருந்தது. நம்மளுக்கு வந்திருந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து $138.79. ஸோ இதை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க. நம்ம எப்பயுமே சொல்கிறது, நம்ம எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் டார்கெட்டை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா ஃபர்தராக இன்னொரு அப்சைட் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிள் இருக்கும்னு சொல்லி. ஸோ அதே மாதிரி தான் இங்கே சஸ்டெயின் ஆகிட்டு மேலே போயிருந்தது பார்த்தோம் அப்படின்னா $176 வரைக்கும் போயிருந்தாங்க. ஸோ இங்கே $90 பை பண்ணியிருந்தோம் அப்படின்னா இங்கே நம்மளுக்கு 176 இல்லை ஆவரேஜாக இந்த இடம்னாலும் 170 வரைக்கும் நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ நிஃப்டியில் இன்னொரு ஸ்ட்ரைக் கொடுத்துருந்தோம் இல்லையா, ஸோ அதில் மூவ்மெண்ட் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துருவோம். ஸோ நிஃப்டியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 22,500 புட்டில் நம்ம பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தது 40லேருந்து 50. அவங்க காலையிலே நம்மளுக்கு $50 ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்துகிட்டு நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட் வரைக்கும் $70 வரைக்கும் மூவ்மெண்ட் போயிட்டு அங்கேருந்து டவுன் வந்திருந்தது பார்த்தோம் அப்படின்னா 43.30. ஸோ அங்கே 43.30 இங்கே ஸ்ட்ராங்காக ஒரு சப்போர்ட் எடுத்து மேலே போயிருந்தது பார்த்தோம்னா நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் டார்கெட் $86. ஆனால் அவங்க போயிருந்தது $98.50 வரைக்கும். ஸோ ஆவரேஜாக நம்ம இந்த இடத்துல ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருந்தால் $94 புக் பண்ணியிருந்தோம்னா இங்கே $43, இங்கே $94, நியர்லி ஒரு ₹50 இதில் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். ஸோ ஓவராலாக நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டியில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி, நம்ம ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி நம்மளுக்கு ஒரு மூவ்மெண்ட் பாசிபிளாக கிடச்சிருந்துச்சு. ஸோ அதை அவங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நீங்களும் என்னோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ அதற்கு முன்னாடி நம்ம இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க காமன் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி அதன் மூலிமா டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது அப்படின்றத நம்ம கைட் பண்ணுவோம். ஸோ வாங்க மண்டேக்கு உண்டான லெவல்ஸை பார்த்துருவோம். ஸோ நிஃப்டி 50க்கு மண்டேயோட ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 22,655லேருந்து லோ 22,383. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே மண்டே நிஃப்டி 50 இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஒரு நல்ல பையிங் ப்ரெஷர் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு அப்சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா 22,571ன்ற இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலியை நம்மளோட ஹை வரைக்கும், அதாவது ஃபஸ்ட்டு டார்கெட் நம்மளோட ஹை வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் 22,655. ஸோ இந்த ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல், ஸோ போகக்கூடிய அப்சைட் மூமெண்ட்டை ஸ்லோ பண்ணக்கூடிய பாசிபிள் இருக்க இடம் அப்படின்னா 22,626. ஸோ 22,626லேருந்து 22,655ன்றதை ஒரு ரேஞ்சாக மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ரேஞ்சு நம்மளுக்கு மண்டே ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆகுறாங்க, இப்போ இங்கேருந்து வந்து இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க, ரிஜெக்ட் ஆகாமல் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். அப்படி போகக்கூடிய அப்சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் செகண்ட் டார்கெட்டாக நம்ம பார்க்குறது 22,723. அதையும் கடந்து மேலே போகிறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஹையாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 22,791.
அதேமாரி ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா 22,467. ஸோ இந்த லெவலில் பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ரேலியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நம்மளோட லோ வரைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட்டாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நம்மளோட லோ 22,383. ஸோ இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் லெவல் அப்படின்னா அதாவது வரக்கூடிய டவுன் சைட் மூவ்மெண்ட்டை ஸ்லோ பண்ணக்கூடிய இடம் அப்படின்னு நம்ம பார்க்குறது 22,412. ஸோ 22,412லேருந்து 22,383ன்றதை ஒரு ரேஞ்சாக மார்க் பண்ணிக்கோங்க நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட்டை. ஸோ இந்த ரேஞ்ச் வந்து மண்டே நம்மளுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக ரியாக்ட் ஆகும். ஸோ இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட லோவை பிரேக் பண்ணி கீழே வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்படி வரக்கூடிய ஃபாலை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் 22,315. ஸோ அதையும் கடந்து கீழே வராங்க அப்படின்னா மேக்ஸிமம் லோவாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 22,247. ஸோ இப்போ ஒரு பாசிட்டிவான ஒரு ஒரு சின்ன அப்பில் ஓப்பன் ஆகுறாங்க. அதாவது 22,571லேருந்து 22,655ன்ற இந்த லெவல் இருக்கு இல்லையா. ஸோ நம்ம பிரேக் ஈவன்லேருந்து நம்ம டார்கெட் 1 லெவல் இருக்கு இல்லையா. ஸோ இந்த லெவலில் ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த லெவலில் ஓப்பன் ஆகி நம்மளோட ரெசிஸ்டன்ஸில் இம்மீடியட்டாக ரிஜெக்ட் ஆகி டவுன் சைட் டேர்ன் ஆகுறாங்கன்னா நம்மளும் ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம இப்போ ரெசிஸ்டன்ஸாக பார்க்கக்கூடிய 22,571ன்ற இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் வேணும் அப்படின்னா 22,655ன்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 22,571ன்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி கேப் டவுனில் நெகட்டிவாக ஓப்பன் ஆகுறாங்க 22,467லேருந்து 22,383ன்ற இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இதில் ஓப்பன் ஆகி நம்மளோட சப்போர்ட் லெவலில் இம்மீடியட்டாக ஒரு சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளும் இம்மீடியட்டாக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம இப்போ சப்போர்ட்டாக பார்க்கக்கூடிய 22,647ன்றது அப்போ ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகும். ஸோ அந்த லெவலில் ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா ரிஜெக்ட் ஆகி டவுன் சைட் டேர்ன் ஆகுறாங்கன்னா நம்மளோட லோவை பிரேக் பண்ணி கீழே வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ஃப்ரைடே நடந்ததும் இதே தான். ஸோ நம்ம வீடியோ பார்க்கல அப்படின்னா நம்ம ஃப்ரைடே ப்ரிடிக்ஷனோட வீடியோ பாருங்கள். ஸோ அதில் கொடுத்துருந்த லெவல்ஸை வச்சு நம்ம மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகி நம்மளுக்கு ஒரு நல்ல டவுன் சைட் மூவ்மெண்ட் வந்திருந்தாங்க. ஸோ அப்போது இந்த லெவலில் பிரேக் பண்ணி கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆனாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் வேணும் அப்படின்னா 22,467ன்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே டவுன் சைடுக்கு நம்மளுக்கு ஒரு மூவ்மெண்ட் வேணும் அப்படின்னா 22,383ன்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஃபர்தராக ஒரு டவுன் சைட் ஃபாலை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓவராலாக நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மண்டே 22,571ன்ற இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி 22,467ன்ற இந்த லெவலுக்கு கீழே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ரேலி போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். இன்பிட்வீன் இந்த ரேஞ்சுக்குள்ளே சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு அப் ஆர் டவுன்னு ஒரு வாலட்டைல் மூமெண்ட்டோட கன்சால்டேட் ஆகி சைட்வேஸில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நிஃப்டியோட ஓஐ எப்படி இருக்காங்கன்னு பார்த்துருவோம். ஸோ நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது 22,500ல். ஸோ 22,500ன்றது ஒரு ஃபைட்டிங் லெவல் அண்ட் சப்போர்ட் லெவலாகவும் பில்ட் ஆகிருக்காங்க. ஸோ 22,580லையும் ஒரு ஃபைட்டிங் நடந்துகிட்ருக்கு. ரெசிஸ்டன்ஸ் ஃபைன் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா 22,600, 22,700ன்றது ஒரு நல்ல ஃபைன் ரெசிஸ்டன்ஸாக இருக்காங்க. 800 அடுத்ததாக 23,000. ஸோ அதே மாதிரி சப்போர்ட் லெவல் பார்த்தோம் அப்படின்னா 400, 22,300. அதுக்கு அடுத்தபடியாக ஃபைன் சப்போர்ட் அப்படின்னா 22,200, 22,000. ஸோ ஓவரால் ஓயை பார்க்கும்போது நம்மளுக்கு காலை வந்து புட்டை விட அதிகமாக டாமினேட் பண்ணி பில்ட் ஆகிருக்கிறாங்க. புட்டை விட கால் சைடில்
ஓஐ டாமினேட் பண்ணி பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ இங்கே நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் ஆஃப் ரேஞ்ச் பார்க்கும்போது நம்மளுக்கு இங்கே ஹைலைட் ஆகிருக்கிறது ஒரே ஒரு லெவல் ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ 22,600 இதுலேயும் 22,600. ஸோ இது வந்து ஒரு மெயினான லெவலாக இருக்கும், மேஜர் லெவலாக. ஸோ இதை அப்பர் சைடில் சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா ஒரு பையிங் ப்ரெஷரோட போகிறதுக்கான பாசிபிள் இருக்கும். நம்மளுக்கு இங்கே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்தான இல்லை வீக்காக இருக்காங்கன்ற மாதிரி ஹைலைட் ஆகிருக்கு டவுன் சைடில். ஸோ 450 பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா ஒரு நல்ல டவுன் சைட் ஃபாலை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இதே கண்டிஷனில் மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா. ஸோ ஓஐ சேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா புட்டை விட ட்ரிபிள் டைம்ஸ் நம்மளுக்கு கால் சைடில் ஓஐ டாமினேட் பண்ணி பில்டாக இருக்கிறாங்க. ஸோ ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்கும். ஸோ கேப் டவுன் இல்லாமல் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனாங்க அப்படின்னா நம்ம டவுன் சைடில் ஒரு நல்ல ஒரு ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஒரு சின்ன நெகட்டிவாக ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்கும். ஸோ வாங்க பேங்க் நிஃப்டியை பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டிக்கு மண்டேவோட ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 48,857 லோ 48,271 இந்த ரேஞ்சுக்குள்ளே பேங்க் நிஃப்டி மண்டே இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். பேங்க் நிஃப்டியில் ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா 48,676 இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப் டு நம்மளோட ஹை வரைக்கும், அதாவது 48,857 வரைக்கும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டாக நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னா 48,795. ஸோ 48,795லேருந்து 48,857 அப்படின்றது நம்மளுக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக மண்டே நம்மளுக்கு பேங்க் நிஃப்டியில் இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி போகக்கூடிய அப்சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் டார்கெட் 2ன்னு வச்சுக்கலாம் 49,004. அதையும் கடந்து மேலே போகிறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஹையாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 49,150. அதே மாதிரி ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ரேலி வேணும் அப்படின்னா 48,452 இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் ரேலியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நம்மளோட லோ வரைக்கும், அதாவது 48,271 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் லெவல் அப்படின்னா 48,334. ஸோ 48,334லேருந்து 48,271 நம்மளுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும் பேங்க் நிஃப்டியில். ஸோ இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து அப்சைட் டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட லோவை பிரேக் பண்ணி கீழே வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி வரக்கூடிய ஃபாலை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் 48,125. ஸோ அதையும் கடந்து கீழே வராங்க அப்படின்னா மண்டே நம்ம மேக்ஸிமம் லோவை எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 47,978. ஸோ ஒரு பாசிட்டிவான ஓப்பன், ஒரு சின்ன அப்பில் ஓப்பன் ஆகுறாங்க, அதாவது 48,676லேருந்து 48,857 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி இம்மிடியேட்டாக நம்மளோட ரெசிஸ்டன்ஸில் ரிஜெக்ட் ஆகி டவுன் சைட் டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளும் வந்து இம்மிடியேட்டாக ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸாக பார்க்கக்கூடிய 48,676 அப்போ ஒரு சப்போர்ட் லெவலாக ரியாக்ட் ஆகும். ஸோ இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் வேணும்னா 48,857 இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப்சைட் ரேலியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 48,676 இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு கேப் டவுனில் நெகட்டிவாக ஓப்பன் ஆகுறாங்க 48,452லேருந்து 48,271 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி நம்மளோட சப்போர்ட் லெவலில் இமீடியட்டாக ஒரு சப்போர்ட் எடுத்து அப்சைட் மூவ்மெண்ட் டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளும் ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ நம்ம சப்போர்ட்டாக பார்க்கக்கூடிய 48,452 இந்த லெவல் அப்போது ஒரு ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட லோவை பிரேக் பண்ணி கீழே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும்.
ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் வேணும் அப்படின்னா 48,452ன்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப்சைடு மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 48,271ன்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு டவுன் சைட் ஃபாலை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓவராலாக மண்டே பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 48,676ன்ற இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 48,452ன்ற இந்த லெவலுக்கு கீழே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ரேலியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன் பிட்வீன் இந்த ரேஞ்சுக்குள்ளே சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு அப் ஆர் டவுன்னு ஒரு வாலட்டைல் மூமெண்ட்டோட கன்சால்டேட் ஆகி சைட்வேஸில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டியோட ஓஐ எப்படி இருக்காங்கன்னு பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது 48,600. 48,600 ஒரு நல்ல ஃபைட்டிங் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ நியரர் சப்போர்ட் அப்படின்னா 48,500. அதுக்கு அடுத்தபடியான ஒரு ஃபைன் சப்போர்ட் அப்படின்னா 48,000, 47,500. ஸோ ரெசிஸ்டன்ஸ் லெவல் பார்த்தோம் அப்படின்னா 48,700, 48,800. ஃபைன் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 49,000. அதுக்கு அடுத்தபடியாக 49,500. ஸோ ஓவரால் ஓயை பார்க்கும்போது நம்மளுக்கு புட்டை விட கால் சைடில் டாமினேட் பண்ணி பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ ரேஞ்சில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே ஒரு லெவல் தான் ஹைலைட் ஆகிருக்காங்க. ஸோ இது ரேஞ்சில் இருக்கக்கூடிய இந்த அப்பர் லிமிட் ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ நம்மளுக்கு அவுட்டரில் பார்த்தாலும் நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக தான் பில்ட் ஆகிருக்கிறாங்க. சப்போர்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா 48,500ன்றது ஹைலைட் ஆகிருக்கு. ஸோ இது ரேஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய சப்போர்ட். ஆனால் இங்கே அவுட்டர்லையும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே வீக்காக தான் இருக்காங்க. ஸோ இதே கண்டிஷனில் ஓப்பன் ஆகினாங்க அப்படின்னா நம்மளுக்கு 48,400க்கு கீழே ஒரு டவுன் சைடு ரேலி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ஓஐ சேஞ்ச் பார்த்தோம்னாலும் நம்மளுக்கு ஓவரால் ஓஐ சேஞ்ச் பார்த்தோம்னா புட்டை விட கால் சைடில் டபுள் டைம்ஸ் டாமினேட் பண்ணி தான் பில்ட் ஆகிருக்கிறாங்க வெள்ளிக்கிழமை. ஸோ பேங்க் நிஃப்டிலையும் ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுத்துலையுமே வந்து புட்டை விட காலில் டாமினேட் பண்ணி பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு மண்டே மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ பெரிய கேப் டவுனில் ஓப்பன் ஆனாங்கன்னா ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதர்வைஸ் சின்ன நெகட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவ் ஓப்பன் ஆகிருந்தாலும் நம்மளுக்கு ஒரு நல்ல டவுன் சைட் ரேலி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ ஓகே, மண்டே வீக்லி எக்ஸ்பைரிக்கு உண்டான மிட் கேப் நிஃப்டியோட லெவல்ஸை பார்த்துருவோம் வாங்க. மண்டே மிட் கேப்போட ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 11,005 ஹைலேருந்து லோ 10,873 இந்த ரேஞ்சுக்குள்ளே மண்டே மிட் கேப் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இதில் ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா 10,964ன்ற இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப் டு ஃபஸ்ட்டு டார்கெட் நம்மளோட ஹை 11,005 வரைக்கும். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல், ஸோ மேலே போகக்கூடிய அப்சைட் மூமெண்ட்டை ஸ்லோ பண்ணக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்க இடம் அப்படின்னா 10,991. ஸோ 10,991லேருந்து 11,005 அப்படின்றது மண்டே நம்மளுக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ இந்த லெவலை ஒரு ரேஞ்சாக மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி போகக்கூடிய அப்சைட் ரேலியை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் டார்கெட் 2 அப்படின்னா 11,038. அதையும் கடந்து மேலே போகிறாங்க அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் ஹையாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 11,071. ஸோ அதே மாதிரி ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் ரேலி இருக்கணும் அப்படின்னா 10,914ன்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் ரேலியை நம்மளோட லோ வரைக்கும் 10,873 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு சப்போர்ட் லெவல், அதாவது வரக்கூடிய டவுன் சைட் ஃபாலை ஸ்லோ பண்ணக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்க இடம் அப்படின்னா 10,887. ஸோ 10,887லேருந்து 10,873 அப்படின்றது மண்டே நம்மளுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ இந்த லெவலை ரேஞ்சாக மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட லோவை பிரேக் பண்ணி கீழே வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி வரக்கூடிய ஃபாலை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் 10,840.
ஸோ அதையும் கடந்து கீழே வராங்க அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் லோவாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 10,807. ஒருவேளை ஒரு பாசிட்டிவ் அப்பில் ஓப்பன் ஆகுறாங்க, ஒரு கேப் அப்பில் சின்னதாக ஒரு அப் சைடில் ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா பாசிட்டிவாக 10,964லேருந்து 11,005 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி நம்மளோட ரெசிஸ்டன்ஸில் இம்மீடியட்டாக ரிஜெக்ட் ஆகி ஒரு டவுன் சைட் டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளும் ஒரு டவுன் சைட் மூமெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸாக பார்க்கக்கூடிய 10,964 அப்படின்றது இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட் லெவலாக ரியாக்ட் ஆகும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி நல்ல ஒரு அப்சைட் ரேலி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூமெண்ட் வேணும் அப்படின்னா 11,005 இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப்சைட் ரேலியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 10,964 இந்த ரேஞ்சுக்கு கீழே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு கேப் டவுனில் நெகட்டிவாக ஓப்பன் ஆகுறாங்க 10,914லேருந்து 10,873 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி நம்மளோட சப்போர்ட் லெவலில் இம்மீடியட்டாக சப்போர்ட் எடுத்து ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளும் ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா 10,914 இப்போ நம்ம சப்போர்ட் லெவலில் பார்க்குறோம். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகும்போது அது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக ரியாக்ட் ஆகும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆகி டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட லோவை பிரேக் பண்ணி கீழே ஒரு நல்ல ஃபால் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் வேணும் அப்படின்னா 10,914 இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 10,873 இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா ஒரு நல்ல டவுன் சைட் ஃபாலை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓவராலாக மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் மண்டே 10,964 இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 10,914 இந்த லெவலுக்கு கீழே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ரேலியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்பிட்வீன் இந்த ரேஞ்சுக்குள்ளே சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு அப் ஆர் டவுன்னு ஒரு வாலட்டைல் மூவ்மெண்ட்டோட கன்சால்டேட் ஆகி சைட்வேஸில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ மிட் கேப்போட ஓஏ எப்படி இருக்காங்கன்னு பார்த்துருவோம். ஸோ மிட் கேப் முடிஞ்சிருக்கிறது 10,950. ஸோ ஒரு நல்ல ஃபைட்டிங் நடந்துகிட்ருக்கு. ஸோ நம்மளுக்கு ஃபைன் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா நியராகவே இருக்காங்க 11,000. நம்மளுக்கு அங்கே ரேஞ்சில் வந்திருந்த ஹையும் இதே ஏரியாவில் தான். ஸோ இங்கேருந்து ஒரு ரிஜெக்ஷன் ஏற்படலாம். ஸோ அடுத்த ஃபைன் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 11,050, 11,100, 11,150, 11,200. ஸோ சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 10,900, 10,880, 10,800. ஸோ ஓவரால் ஓய் பார்க்கும்போது நம்மளுக்கு புட்டை விட கால் சைடில் டாமினேட் பண்ணி பில்ட் ஆகியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸில் எந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரேஞ்சும் இல்லை, ரேஞ்சுக்குள்ளே ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் பில்ட் ஆகலை. ஸோ இங்கேயும் நம்மளுக்கு வீக்காக இருக்காங்கன்னு தான் வந்திருக்கு. ஸோ இங்கே 975 இந்த அப்பர் லிமிட்டை பிரேக் பண்ணால் ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் போகிற கண்டிஷனில் தான் க்ளோஸ் ஆகியிருக்காங்க. ஸோ அதேமாரி பார்த்தோம் அப்படின்னா 11,000 நம்மளுக்கு இங்கே ஒரு நல்ல சப்போர்ட் லெவல், ரேஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய சப்போர்ட் லெவலாக தான் பில்ட் ஆகிருக்காங்க. ஸோ டவுன் சைடில் பார்த்தோம்னா நம்மளுக்கு அவுட்டர்லேயும் ஒரு ஸ்ட்ராங்கான லெவலாக தான் பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி ரெண்டுத்துலையுமே ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட க்ளோஸ் ஆகிருந்தாங்க. பட் இதில் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு பையிங் ப்ரெஷரோட க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஓஐ சேஞ்ச் பார்த்தோம்னாலும் நம்மளுக்கு புட்டை விட டபுள் டைம்ஸ் அதிகமாகவே வெள்ளிக்கிழமை கால் சைடில் டாமினேட் பண்ணி பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ ஃபர்தராக நம்ம மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் புட் சைடில் ஓஐ எப்படி பில்ட் ஆகுறாங்க அப்படின்றத வச்சு அனலைஸ் பண்ணலாம். ஸோ இண்டிவிஜுவலாக எந்தெந்த இண்டிசஸில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்த்துருவோம். ஸோ நிஃப்டிக்கு வந்திருக்க ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 22,500 22,800. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் வந்திருக்கு. நம்மளுக்கு இங்கே பிரேக் பார்த்தோம் அப்படின்னா டவுன் சைடில் பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்குன்னு வந்திருக்கு. பிரேக்கில் ஒரு நல்ல வாலட்டைல் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் வந்திருக்கு. ஸோ வியாழக்கிழமையோட லோவை பிரேக் பண்ணி தான் வெள்ளிக்கிழமை க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஸோ மண்டே நம்மளுக்கு ஒரு டவுன் சைடில் பிரேக் பாசிபிள், நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிள் தான் வந்திருக்கு. ஸோ க்ளோஸ் பார்த்தோம் அப்படின்னா 22,500. ஸோ 22,500ன்றது நம்மளோட சப்போர்ட் லெவல். ஸோ ஒரு சின்ன நெகட்டிவ் ஓப்பன் இருந்தாலும் ஸோ 22,500க்கு கீழே ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்கும். ஸோ 22,500 இந்த லெவலில் கிளியராக வாட்ச் பண்ணிக்கோங்க. இதுக்கு கீழே சஸ்டெயின் ஆகிறாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனால் நெகட்டிவ் ஓப்பன் ஆனாலும் ஒன்ஸ் இந்த 22,500க்கு மேலே வந்து சஸ்டெயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா
அப்படின்னா ஒரு நல்ல அப்சைட் மூவ்மெண்ட்டை போகிறதுக்கான பாசிபிள் இருக்கும். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 22,500ன்ற லெவலில் கொஞ்சம் கிளியராக நம்ம வாட்ச் பண்ணணும். பேங்க் நிஃப்டிக்கு பார்த்தோம் அப்படின்னா 48,500லேருந்து 48,800ன்ற ரேஞ்ச் வந்திருக்கு. ஸோ ஒரு 300 பாயிண்ட்ஸ் தான் ரேஞ்ச் வந்திருக்கு. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிள். பிரேக் வந்து நம்மளுக்கு கிளியராக ஹைலே அப் அண்ட் டவுன் ரெண்டு சைட்லையுமே ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ பிரேக் வந்து வீக்கான ஒரு பிரேக். ஸோ ரேஞ்சுக்குள்ளேயும் சரி பிரேக் ஆனாலும் சரி. ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் மண்டே ஓவராலாக ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குன்னு தான் வந்திருக்கு. ஸோ வியாழக்கிழமையோட லோ பிரேக் பண்ணி தான் வெள்ளிக்கிழமை க்ளோஸ் ஆகிருக்காங்க. மண்டே நம்மளுக்கு டவுன் சைடு பிரேக் பாசிபிள், நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிள். க்ளோஸ் பார்த்தோம் அப்படின்னா 48,600. ஸோ 48,600ன்றது நியரர் டு சப்போர்ட். ஸோ ஒரு நெகட்டிவ் ஓப்பனாலும் நம்மளோட சப்போர்ட் ரேஞ்சில் ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டியில் நம்ம பார்க்க வேண்டியது 48,500. ஒன்ஸ் இதை கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 48,500க்கு மேலே சஸ்டெயின் ஆனாங்கன்னா ஒரு பையிங் ப்ரெஷரோட அப்சைட் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிள் இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டியில் 48,500. ஸோ ஃபின் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா 21,500லேருந்து 22,000 ரேஞ்சாக வந்திருக்கு. ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளேயும் ஒரு நல்ல வால்டைல் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு பிரேக் வந்து டவுன் சைட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் வந்திருக்கு. பிரேக்கில் ஒரு நல்ல மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லி தான் வந்திருக்கு. ஓகே, வியாழக்கிழமையோட லோ ரேஞ்சை பிரேக் பண்ணி தான் வெள்ளிக்கிழமை க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஸோ இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா டவுன் சைடு பிரேக் பாசிபிள், டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குன்னு தான் வந்திருக்கு. ஸோ 21,500ன்றது சப்போர்ட் லெவல். ஸோ ஓவராலாக எல்லா இண்டிசஸுமே சப்போர்ட் லெவலில் தான் க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஸோ இந்த ரேஞ்சோட லோவில், அதாவது 21,500க்கு கீழே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனால் ஒன்ஸ் இந்த ரேஞ்சுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நல்ல அப்சைட் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ ஓவராலாக எல்லா லெவல்லையுமே சப்போர்ட்டில் க்ளோஸ் ஆகிருக்கிறதுனால ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் நம்மளுக்கு மண்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். மிட் கேப் பார்த்தோம் அப்படின்னா 10,900லேருந்து 11,100ன்றது ரேஞ்சாக வந்திருக்கு. இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட். பிரேக் நம்மளுக்கு கிளியராக இல்லை, ஆனால் பிரேக்கில் ஒரு வீக்கான பிரேக்காக இருக்கும். அதாவது ஒரு பிரேக்குக்கு அப்புறம் ஒரு கன்சல்டேஷன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் வந்திருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி மாதிரி மிட் கேப்பும் நம்மளுக்கு ஒரு ரேஞ்சிலையும் சரி பிரேக் அவுட்லேயும் சரி ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் தான் இண்டிகேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா வியாழக்கிழமையோட ஹையை பார்ஷலாக பிரேக் பண்ணிவிட்டு அகைன் வியாழக்கிழமையோட ரேஞ்சிலே தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஸோ இது ஆனால் மண்டே நம்மளுக்கு அப் சைடு பிரேக் பாசிபிள், அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிள். ஸோ ஓஐ பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கான பாசிபிள் இருக்க மாதிரி தான் க்ளோஸ் ஆகிருக்காங்கன்னு வந்துச்சு. ஸோ இண்டிவிஜுவல் அனாலிசிஸ்லையும் நம்மளுக்கு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குன்ற மாதிரி தான் வந்திருக்கு. எல்லா இண்டிசஸும் சப்போர்ட் லெவலில் இருக்கிறதுனால ஸோ கொஞ்சம் கிளியராக வாட்ச் பண்ணோம் அப்படின்னா சப்போர்ட் லெவல் அந்த ரேஞ்ச் லோவை வாட்ச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு மூவ்மெண்ட்டை ஈஸியாக கேப்சர் பண்ணலாம். ஸோ இதுலேயும் 10,950. ஸோ நியரர் டு சப்போர்ட் 10,900க்கு கீழே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா 10,900க்கு மேலே வந்து சஸ்டெயின் ஆகிறாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ மிட் கேப்போட எக்ஸ்பைரி இல்லையா, ஸோ வீக்லி எக்ஸ்பைரி. ஸோ அதுக்காக நம்ம ஹீரோ டு ஜீரோ நான் எந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா 10,875லேருந்து 11,025 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க ஸ்ட்ரைக்ஸில் எனக்கு ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சின்னா ஒரு நல்ல வாலட்டில் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மண்டே நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, அதுக்கப்புறம் மிட் கேப் நிஃப்டியோட லெவல்ஸ் எல்லாமே பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இண்டிவிஜுவல் அனாலிசிஸில் எந்த சைடில் நம்மளுக்கு பிரேக் அவுட் கிடைக்கும், எந்தெந்த இண்டிசஸில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், ஹீரோ டு ஜீரோ மிட் கேப் நிஃப்டியில் நான் எந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்கில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷன் எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ லிங்க்கை பயன்படுத்தி நம்மளோட குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இண்டிசஸ் ரிலேட்டடாக நம்மளோட இண்டிசஸோட ரேஞ்சஸ், ஓஏடேட் அப்டேட்ஸ், என்னோட லைவ் ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாமே அதில் நம்ம உடனுக்குடன் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம குரூப்பில் இருக்க மெம்பர்ஸ்லாம் அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, என்னோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட காமன் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி அதன் மூலிமா டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது அப்படின்றத நம்ம கைட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு முறை டிஸ்க்ளைமர் கொடுத்துடலாம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. நம்மளோட சேனலில் எந்த ஒரு ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷனோ ட்ரேடிங் டிப்ஸோ ட்ரேடிங் பர்பஸ்க்காக கொடுப்பதில்லை. முழுக்க எஜுகேஷனுக்கான வீடியோஸ் தான். இந்த வீடியோவில் பகிரப்பட்டுள்ள அனைத்து லெவல்ஸ்களுமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே ஒழிய ட்ரேடிங் பர்பஸ்க்காக அல்ல. ஸோ அதையும் மீறி நீங்கள் இந்த லெவல்ஸ் யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணி வரும் லாபம் மற்றும் நஷ்டத்திற்கு நானோ என்னுடைய இந்த சேனலோ எந்த ஒரு வகையிலும் பொறுப்பேற்றுக் கொள்ள முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். லைவில் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ லைவில் உங்களோட ஓன் அனாலிசிஸ் அண்ட் ஓன் ப்ரிடிக்ஷன் யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சாம்ஸ்கி சைனிங் ஆஃப்.